ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்ச மாதிரி இருக்கீங்க. ரீசன் உங்கள் ட்ரெஸ் நீட், ஃபுல் கேன் ட்ரெஸ் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கீங்க. ஸோ பிடிக்கும். பட் பேச பொறுத்த வரைக்கும் சுமாரா சரி, ஓகே. உங்களை நான் பார்த்துருக்கேன். முன்ன வீடியோ டிலீட் பண்ணினீங்கள்ல, அதில் சில வீடியோவில் உங்கள் ஃபேஸை பார்த்துருக்கேன். பட் உங்களை பிடிக்குமக்கா. லவ் ஃபெயிலியரில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அழுதுகிட்டே கண்ணீரோட ஜெஃப்னா ஃப்ளைட்டில் இருந்து இந்தியா வரும்போது அந்த ட்ராவல் டைமில் ஃபர்ஸ்ட் உங்கள் வீடியோ தானக்கா இருந்துச்சு. அவள் விட்டு போனாலும் உங்கள் வீடியோ ஆறுதலாக இருந்துச்சு. இந்த மெசேஜ் பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப 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 நன்றி அண்ணா. எனக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் எனக்கு 100 ஃபாலோவர்ஸ் இருக்கிற அந்த டைம்லாம் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணினீங்க. நான் எந்த வீடியோ போட்டாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிடுவீங்க. நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களோட கமெண்ட் தான் ஃபஸ்ட்டாக வரும். என்னை ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரைக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. இதே மாதிரி எனக்கு ஒரு அண்ணாவாக இருந்து நீங்கள் எப்போயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். மற்றது அண்ணா, இது எல்லாருமே சொல்கிறது தான், எங்களை விட்டுட்டு போன ஒருத்தவங்களுக்காக நாங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறத விட அவங்க இன்னும் 2 வருஷமோ 3 வருஷமோ எங்களோட இருந்து இன்னும் பெயினை எக்ஸ்ட்ராவாக தந்துட்டு போகாமல் இப்போவே போயிட்டாங்கன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. நாங்கள் வாழ்கிறது ஒரு காத்தான். இந்த வாழ்க்கை திருப்பங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா எங்களுக்கு தெரியாது. இந்த வாழ்க்கையை கடவுள் உங்களுக்கு தந்தது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். மற்றவங்களை நினச்சி அல்ல உங்களை விட்டுட்டு போனவங்களை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. நீங்களும் சந்தோஷமாக இருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கொள்ளுங்க. நான் ஏதாச்சும் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி கதைச்சிருந்தா சாரி அண்ணா. தேங்க்யூ.